இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சந்திராஸ் கிச்சனுடைய கிச்சன் டூரை தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் டூரில் வந்து நான் உங்களுக்கு இது ரொம்ப பெரிய கிச்சன் கிடையாது, இது ரொம்ப சின்ன கிச்சன் தான். இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் சந்திராஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தந்துட்டுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட ஆதரவை நீங்கள் திரும்ப தருவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கிச்சன் டூர் பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து என் கிச்சனை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் நான் வந்து வீடியோவில் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு காமிக்கிற இடம். வீடியோ எடுக்காத நேரத்தில் அங்கே வந்து நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு வச்சுருக்கேன். கூடவே 2 கத்தியும் போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிக்சர் இதுவும் இந்த இடத்துல இருக்கும். வீடியோ எடுக்கும் பொழுது இது எல்லாத்தையும் நான் எடுத்து கீழே வச்சுருவேன். திரும்ப அதுக்கப்புறம் எடுத்துப்பேன். இது வந்து என்னுடைய வாட்டர் பாட்டில். இதில் நான் தண்ணி பிடிச்சி வச்சு குடிச்சுப்பேன். இது 1 ஹவரில் நல்லா கூலிங்காக இருக்கும். மண்பானை வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை, அதனால நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சு குடிச்சுப்பேன். திரும்ப அதை வந்து ரீஃபில் பண்ணிப்பேன். இதுக்கு ஒரு டம்ளரும் நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்து வந்து என்னுடைய கேஸ் ஸ்டவ். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பர்னர் ஸ்டவ் தான். இதில் வந்து கிளாஸ் டாப்ன்றதுனால துடைக்க ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து பாத்திரம் வைக்காமல் ஸ்டவ் வைக்கக்கூடாது, அதனால் அதுக்கு மேலே நான் பால் காய்ச்சி ஒன்றுத்துலேயும் இன்னொன்றுத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்டுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி நான் உடனே இதில் போட்டு வச்சுருவேன். எனக்கு தேவைப்படும் போது நான் இதிலேருந்தே எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து பியூரிட் இருக்குது. பியூரிட் வந்து இங்கே ஜிங்க் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் பியூரிட் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே அதோட பவுல் செட் இருக்குது. இது மந்த்லி ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த பவுல் செட் எல்லாத்தையும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய பிளேட் எல்லாமும் கரண்டி எல்லாமே இந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஸ்பூனு, ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் பிழியறதுக்கு வடை குத்தி, குத்தி, அதுக்கப்புறம் தட்கா பேனு, ஜெல்லி கரண்டி, மத்து எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் ஹூக்கு மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 2 வாங்கியிருக்கேன். இந்த 2ம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிய பெரிய ஹோல் இருக்கிறது இல்லை வந்து அந்த கட்டைக்குள்ளே போகாதது எல்லாமே இதில் மாட்டி வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 20 ரூபாய் தான் இதோட ரேட்டு கூட. மேஷர் எல்லாமே நான் வந்து இதில் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் டம்ளர் வச்சுருக்கேன். டம்ளர் வந்து உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதும் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு பாத்திரம்லாம் போட்டு வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு ஹேண்ட் வாஷும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரப்பரும் வச்சுருக்கேன். இப்போ இரும்பு ஸ்க்ரப்பும் நார்மல் ஸ்க்ரப்பும் வச்சுருக்கேன். அப்புறம் இது போட்டு கழுவுறதுக்காக கொஞ்சம் சபீனாவும் விம் லிக்விடும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன டப்பா வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பழசானோன்னு எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து சபீனா வந்து நான் தனியாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டப்பா வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது வேஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு கவர் போட்டு அதில் நான் எடுத்து போட்டுருவேன். சாப்பிட்டு முடித்த உடனே அதில் போட்டுட்டோம்னா நம்ம ஜிங்கில் எதுவும் போய் அடைக்காது, அதனால் இதை போட்டு அப்புறம் எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா 5 ரேக் கொண்ட ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் வந்து நான் மாவு ஐட்டங்கள்லாம் மேலே இருக்கிறதுல வச்சுருக்கேன். இதில் வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு மாவு, இது 2மே வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்போம். இது ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். அரைக்காத போது கடையில் வாங்கிப்போம். இதில் கேழ்வரகு மாவு இருக்குது. இது வந்து காலையில் கஞ்சிக்காக. இது வந்து கோதுமை மாவு இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமாவோடைய மிச்ச ஐட்டங்கள், பிரிக்காத ஐட்டம்லாம் இருக்குது. அப்புறம் இட்லி பாத்திரம் இருக்குது. இது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நான் இது யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் அது இங்கே தான் இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து நான் மாவு ஜல்லாடியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் 2வது ஷெல்ஃப். இந்த 2வது ஷெல்ஃபை வந்து நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து கண்ணாடிக்காகவும் இன்னொன்று வந்து சில்வர் ஐட்டத்துக்காகவும். கண்ணாடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் இது எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு ஷீட் போட்டு நான் இது மேலே வச்சுருக்கேன். ஏன்னா ஷீட் போட்டு வைக்கும் போது நல்லா அது துடைக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரப்பர் ஷீட்டுன்றதுனால. சில்வர் டப்பாங்களில் வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், இது எல்லாமே வந்து இந்த 6 டப்பாலையும் இருக்குது. இது காலியான உடனேயே நான் ஒவ்வொரு டப்பாவாகவே எடுத்து வாஷ் பண்ணிடுவேன்.
அதுக்கப்புறம் இதில் ரீஃபண்ட் ஆயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் வீடியோக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இடம் நெரிச்சல்ன்றதுனால எங்கேயாவது கீழே விட்டுரு போகிறோன்றதுக்காக. இந்த ஜாரங்கள்லாம் வந்து கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா இது தனி மிளகாய் தூள். இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மிக்ஸ்டு ஹர்பு, அப்புறம் முந்திரி, பாதாம். இது வந்து இந்த ஜார் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோடு வந்தது. இந்த பாக்ஸ் நல்லா திக்காக இருக்கிறதுனால இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் போட்டு அதை வந்து நான் கொஞ்சம் கனமாக்கி இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹனி பாட்டில். இது வந்து தேன் கொஞ்சம் க்ரீன் டீ போடும் போது யூஸ் பண்ணிப்பேன். இது காலி ஆயிடுச்சனால புதுசு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து டபுள் பீன்ஸ். இதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். மேலேயே வந்து பேப்ரிக்கா பவுடர் வச்சுருக்கேன். ஏன்னா வேர்க்கடலை அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும் பொழுது வந்து தோல் உரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் உரித்து எடுத்து வச்சுருவேன். புளிக்குழம்பெல்லாம் செய்ய ஈஸியாக இருக்கும். இந்த ஜாரங்கள்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பாத்திரம்லாம் எடுக்க ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து கிளாஸ் ஜார் வந்து வாங்கி வைக்கணுன்னு தான் பார்த்தேன், ஆனால் வந்து ஷெல்ஃப் வந்து க்ளோஸ்டு இல்லாததுனால நான் இதை வந்து வாங்கி வைக்கல. அடுத்து மூணாவது ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் டீ கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது வந்து கீழே வந்து அச்சு வெல்லம். இது வந்து இங்கே கிடைக்குது, ஸோ அதனால் இது பனை வெல்லம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் எனக்கு இது வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு. இது வந்து ரொம்ப கோல்டு அதிகமாக ஆகுது, தொண்டை கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷாயம் இந்த மாதிரிலாம் போட்டு குடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். சுக்கு காஃபிக்கெல்லாமும் பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து இதில் மசால் டப்பாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் காசு வச்சா நல்லதுன்னு வாங்க பாட்டி, அதனால் அதில் சும்மா வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு, சீரகம்லாம் இதெல்லாம் கொட்டிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு வச்சுட்டு தாளிக்கும் போது யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கடுகு இருக்குது, தனியாக உளுந்து வச்சுருக்கேன். அது வந்து கடுகு உளுந்து சேர்ந்து வைக்காமல் தனியாக இருக்குது. சீரகம், மிளகாய்த்தூள், வெந்தயம், அதுக்கப்புறம் மிளகு, இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அவசரத்துக்கு மிளகாய்த்தூள் எடுக்கிறதுக்காக இதில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் நான் பிரிக்காமல் கொஞ்சம் கோல்டு வின்னர் எண்ணெயும், அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸு, யாராவது கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் அதிகமாக பஜ்ஜி போண்டாலாம் போட மாட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ சுக்கு காஃபி இல்லை ஏதாவது பொடி அரைக்கணும் அப்படின்னா வந்து இந்த தனியாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் நான் சட்னிக்கும் இதை யூஸ் பண்ணுவேன், அதனால் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா திணை அரிசி இருக்குது. திணை அரிசி வந்து பேக்கெட் காலி ஆகிடுச்சு, இதில் மிச்சம் இருக்க கொஞ்சத்தை இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், குண்டு மிளகாய் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் ரசத்துக்கு இதுக்கெலாம் போடுறதுக்கு. ஏன்னா காரம் அதிகமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுவேன். மரச்செக்கு எண்ணெய் வந்து கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் வாங்கி வச்சுருக்கேன். இது 1/2 லிட்டர் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா எனக்கு மாதத்துக்கு 1.5 கிலோ எண்ணெய் தான் ஆகும். இது கடலெண்ணெய் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 1/2 கிலோ, அப்புறம் ரீஃபண்ட் ஆயில். இது வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து நான் எப்பவும் ஒரு பேக்கெட் மொத்தமாக வாங்கிடுவேன். ஆனால் வந்து இங்கே ஒரு 10 பேப்பர் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கும் போது ஈரப்பட்டு வீணாகிடும், அதனால் டிஷ்யூ வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன அட்டைப்பொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் மொச்சக்கொட்டை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பு இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து நான் தாளிப்புக்கு, மீன் குழம்புக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன், கீரைக்கெலாம். அப்புறம் இதில் கடலை இருக்குது, இதில் சால்ட் இருக்குது, அப்புறம் கல் உப்பு, புளி இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்மளுடைய 4வது ரேக் பார்க்கலாம். 4வது ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி. இதில் வந்து நான் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுருக்கேன், அப்புறம் சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். இங்கே வந்து மட்டை அரிசி வந்து சிகப்பரிசி கொஞ்சம் நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் இப்போ கொஞ்சம் நாளாக இந்த சிகப்பரிசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சாப்பாட்டு அரிசி, யாராவது வந்தாலும் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், அதனால் சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். மட்டை அரிசி வந்து இப்படி இருக்கும், சிகப்பரிசி. இது கொஞ்சம் ஹெல்த்தின்னு சொன்னாங்க, அதனால் இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எடுத்த இடத்துலையே இந்த பொருளை வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோடைய டிஃபன் பாக்ஸ் சாம்பாருக்கு பொரியலுக்கு இதுக்கெலாம் இங்கே வச்சுருக்கேன். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிறது, இந்த கல்லை அதோடு போட்டு வைக்கக்கூடாது, அதனால் நான் இதை தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆழாக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் இந்த டப்பாவில் இருக்குது. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள், டீ தூள் இதெல்லாம் வந்து நான் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுவேன். எனக்கு டீ தூள், காஃபிலாம் வந்து அதிகமாக பழக்கம் இல்லை, அதனால் இதை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கரும்பு சக்கரை இருக்குது. இந்த கரும்பு சக்கரை வந்து பாலில் போட்டு குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், வத்தல் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் அவல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வத்தல், மணத்தக்காளி வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் வந்து வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. அப்புறம் பிரியாணி ரைஸும் தனியாக வச்சுருக்கோம். இது ரெண்டுமே ஒரு கிலோ மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எப்போயாவது யூஸ் ஆகும். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நான் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற சக்கரை இருக்குது. இது வந்து ஸ்வீட் ஏதாவது செய்யணும், இப்போ கேசரி இந்த மாதிரிலாம் செய்யணுன்னா இது யூஸ் பண்ணிப்பேன். பாயாசத்துக்கெலாம், கெஸ்ட்டுங்க யாராவது வந்தால் காஃபி போடுறதுக்கு, டீ போடுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பட்டை மிளகா வந்து நான் தாளிப்புக்கு, சட்னிக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் அது யூஸ் பண்ணால் ஒரு நாள் இது மாற்றி யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பக்கத்துலேயே வந்து பச்சரிசி வச்சுருக்கேன். நான் இட்லி அரிசியெல்லாம் வாங்குறது இல்லை, ஏன்னா அம்மா வந்து எனக்கு மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க வாரத்தில் ஒரு நாள், அதனால் நான் அதெல்லாம் வாங்குறது இல்லை. பச்சரிசி வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது ரேக் வந்து நான் அதிகமாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் அந்த கிரைண்டர் கடையில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல அது இருக்கும். மிக்சர் ஜாரு, அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா குழிப்பணியார கல்லும் தோசை கல்லும் வச்சுருக்கேன். இது ஒரு பட்டர் ஷீட் அது மேலே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரம் இது வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம 5 ஸ்லாப்பையும் வந்து நம்ம பார்த்துட்டோம், இதில் தான் இதெல்லாம் இருக்குன்ட்டு. இது இல்லாமல் மீதி கொஞ்சம் பொருளுங்கள்லாம் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை தவிர்த்து யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் ஒரு கவர் போட்டு மேலே வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த கவரை நான் எடுப்பேன். நான் வந்து இவ்வளோ தான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ இதில் நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவில் என் ஃப்ரிட்ஜ்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க என்னுடைய இந்த சின்ன கிச்சன். இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சந்திராஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட ஆதரவை நீங்கள் தந்துட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. இனிமேல்ட்டும் உங்கள் ஆதரவை தருவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.